வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினதுன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க இலக்கணத்தில் ஒருமை பன்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழில் யூஸ் பண்ணுற வாக்கியத்தில் ஒரே பொருள் தரக்கூடிய சொல்லாக இருந்தாலும் அது 2 இடத்தில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டு, ஒன்றுன்ற வாக்கியம் பார்த்திங்களா, ஒரு பொருளே தான் தரும், ஆனால் அதை 2 விதமான சொற்களாக பிரிக்கலாம். ஒரு, ஓர், இது ரெண்டுமே உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒன்றும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வர மாதிரியும் பயன்படுத்திக்கிறாங்க. அது என்ன, அதோட எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கலாமா? உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர்ன்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி அஃதுன்ற சொற்களையும் உயிரெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தலாம். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒருன்ற சொற்களும் அதுன்ற சொற்களும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். ஒரு, ஓர், அது, அஃது, இந்த 4 சொற்களும் பாருங்களேன், லாஸ்ட் எழுத்தில் ரூ, இர், து, அஃது, இதில் ரூ, து, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ. அப்போ இதில் உயிர் எழுத்தும் இருக்குது, மெய் எழுத்தும் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே நம்ம உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓர், அஃது, இது 2 சொற்கள்லாம் பாருங்களேன், ஓர், இதில் இரு இருக்குது. இருன்றது என்னது? மெய் எழுத்து. அப்போ உயிர் இல்லை, அப்போ இது உயிர் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அஃதில் பார்த்தீங்கன்னா அக்கு இருக்குது, ஆனால் உயிர் எழுத்து இல்லை. அப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி இந்த 2 சொற்களும் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு கற்பனையாக தான் நான் சொல்கிறேன், இது ரூல்ஸ் கிடையாது. இது ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.